இனிமேல் இறால் வாங்கினீங்கன்னா அதோட தலையை வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி சொதி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு எண்ணெயில் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை, இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா கரையிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 2வது அடுத்த தேங்காய் பாலை இப்போ சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறால் தலையை முன்னாடியே லெமன், மஞ்சள்தூள், உப்புலாம் போட்டு ஊற வச்சுருந்து அதை சொதியில் சேர்க்கும்போது ஒரு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இறால் தலையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணால் போதும், அதிகமாக தேவைப்படாது. இந்த சொதி வந்து சாப்பாடு கூடவும் நல்லாயிருக்கும். இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூடவே சூப்பராக இருக்கும். இறால் வாங்கும்போது மட்டும் ஃப்ரெஷ்ஷான இறாலாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா தலையை வச்சு நம்ம சூப்பராக சொதி வச்சிடலாம். லாஸ்ட்டாக திக்கான தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், சூப்பரான சொதி ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.